ஏயா தீபாவளிக்கு தேவரையா பட்டாசு வெடிக்காமையே வாயிலேயே டமால் டிமில் டமால் டிமில் சவுண்ட் கொடுப்பாரு. இன்னைக்கு என்ன புதுசா பட்டாசு எல்லாம் ஒடிச்சு அமக்கலம் பண்றாரு. ஏலே இது தெரியாதா உனக்கு? தேவரையா புள்ள சத்தி இன்னைக்கு ஊர்ல இருந்து வராருல. ரொம்ப நாள் கழிச்சு என் மகன் ஊர்ல இருந்து வரான். இந்த நேரம் பார்த்து ஒரு வய பிள்ளையும் காணுமே. இசக்கி இசக்கி ஐயா கூப்பிட்டீங்களா? கொள்ளைக்கு போற இடத்துல இருந்து இலையோட வர. நீங்க தானே போற இடத்துல சாப்பிட்டுக்கோன்னு சொன்னீங்க. அதான் போற இடத்துல சாப்பிடுங்க. நீங்களே சாப்பிட வரீங்களா? போல நானே என்ன சக்தி வரல சக்தி வரல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏழை குடும்பமா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏழை இன்னும் சக்தி வரல. சக்தி வரலனா நல்லா பாலை முட்டிய சாப்பிட்டுட்டு பச்சக்கு பச்சக்குன்னு தண்டால எடுங்க. நல்லா சக்தி வரும். என்னல வாழல புருஷ வீட்டுல கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துருச்சுல. அதான் வாழல. நீ வேணா வாழ்க்கை கொடுக்குறியா? ஐயா இசக்கி நானும் இந்த மண்ணில பிறந்த வந்தேன். உனக்கு எந்த அளவுக்கு ஏடாகுடமா பேச தெரியுமோ மொக்க போட தெரியுமோ அதை விட அதிகமாவே எனக்கு தெரியும். இதெல்லாம் என்ன பெருமையா கடமை? ஆமா நம்ம மகன் சத்தி ஊர்ல வரானே, ஸ்டேஷனுக்கு வண்டி அனுப்பிச்சிட்டியா? அமிச்சாச்சியா? ஏன் அவசரப்பட்டு அனுப்பிச்சு வச்ச? வீடு பக்கத்துல தான் இருக்குன்னு போய் சொல்லி நடக்க வச்சே கூட்ட வர வேண்டியதானே? என் கூடவே இருக்க என் அறிவு உனக்கு கொஞ்சம் கூடவா இல்ல? போ போய் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி கூட்டு வா. ஐயா நம்ம வீட்டுல இருக்கிறது குதிரை வண்டி ஐயா. அத போய் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்றீங்களே ஐயா. குதிரை வண்டி பஞ்சர்னு போய் சொல்ல மாட்டியா? இந்த ஐயாவுக்காக இந்த சின்ன போய் கூட சொல்ல மாட்டியா? சொல்றியா? கண்டிப்பா சொல்றியா? ஐயா இசக்கி உண்மையாத்தான் சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? ஐயா உண்மையா சொல்றியா? ஐயா உன்னை பொய் தானே சொல்ல சொன்ன, உண்மையை சொல்றேங்கிற. சரியா பொய்யே சொல்றியா? ஐயா கிட்டே போய் சொல்றியா? ஐயா நான் இப்ப பொய்யா சொல்றதா இல்ல உண்மையா சொல்றதா? பொய்யே சொல்லியா? ஆனா அது உண்மையா இருக்கணும். அப்படி அது பொய்யா ஆயிடுச்சுன்னா நீ எனக்கு உண்மையா இல்லன்னு அர்த்தமாயிடும். என்ன புரியுதா? புரிஞ்சிருச்சியா? என்னையா சொல்ற? எனக்கும் புரியல, கேட்கிற ஜனங்களுக்கும் புரியல, உனக்கு மட்டும் புரிஞ்சதுன்னு போய் சொல்றியா? ஐயா இதுல தொங்கி ஃபீல் பண்ணுங்க. கெட்டியாகுது அந்த போகாது. கவலைப்பட்டுக்கிறீங்க? ஊருக்குள்ள வெள்ளம் வந்ததுன்னா அந்த வெள்ளத்தை வச்சு சக்கரை பொங்கல் செய்யறதா இல்ல பாயாசம் கிட்டதான்னு தமாஸ் பண்றவங்க தான்டா நீங்க. பெரிய ஐயா கிட்ட இருந்த வீரமும் ரோசமும் உங்க கிட்ட அப்படியே இருக்குயா. இப்ப நான் என்னடா வீரமா பேசிட்டேன்? இப்படி பேசிட்டா வீரம்னு பெரிய ஐயா எங்களுக்கு கத்து கொடுத்திருக்காரு. எங்க அப்பா உங்களை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கான்.
டேய் என்ன பாக்குறீங்க அடிடா மேல பழக்காத ராஸ்கல். ஐயா சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம். அது இல்லையா, யாரு இவங்க? இது பானு. அது இல்லையா, உங்க கூட எப்படி? யோ, என்கிட்ட அப்படி இப்படி இருக்கும், அதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமாயா? யார் இவங்கலாம்? எல்லாம் அமெரிக்கால போய் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் லீவ் வந்துக்கிறானுங்க. பார்த்தா தெரியலையா, எல்லா ஆடு மாடு மேய்க்கிற பசங்க. ஐயா, யார பார்த்து ஆடு மாடு மேய்க்கிறவங்க சொல்ற? ஐயோ சாரி எசக்கி, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அது எப்படி தெரியாம சொல்லுவீங்க? எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்லணும். இப்ப நான் பண்ணி மேய்க்கிறவன். யூ மீன் பிக்? நோ பிக், ஒன்லி ஸ்மால் குட்டி. ஆமா சகி, பண்ணி என்ன சாப்பிடும்? நம்ம போடுறது சாப்பிடும். நம்ம போடுறதா? ஒண்ணும் புரியலையே சகி. பானே, இவன் பேசுறது உனக்கு புரியாத வரைக்கும் நல்லது. புரிஞ்சதுன்னா நீ அவனை செருப்பாலே அடிப்ப. சக்தி ஐயா, பட்டணத்துல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்க? வாங்கிட்டு வந்த ஐயா, உனக்கு வேணுமா? அத நாங்க ஊருக்குள்ள நிறைய வாங்கினுக்கிறோம். வேற புதுசா இருந்தா சொல்லுங்க. சும்மா இருப்பா, பட்டணத்துல இருந்து வந்த தம்பியை தொந்தரவு பண்ணுகிறா. ஏன்பா சக்தி, படிப்பெல்லாம் முடிச்சிட்டியாப்பா? இல்லங்க ஐயா, இன்னும் 2 பேப்பர் வச்சிருக்கேன். ஏன்பா 2 பேப்பர் வச்சுனுக்கிற? நிறைய பேப்பர் இருந்தா தானே எடைக்கு போட்டு காசு வாங்க முடியும். என்னமா கூழ் கூழ்ன்ற? ஆடி மாசத்துக்கு கூழ் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு இப்படிலாம் பேசுறதுக்கு யாரா சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறது? எல்லாம் எங்க பெரிய ஐயா தான். சக்தி, யாரு சக்தி, நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ இப்பவும் அதே மாதிரி இருக்கிற, கொஞ்சம் கூட மாறல. ஏன் நீ சின்ன வயசுல தாடி மீசி வளர்த்து நான் சுத்தி இருந்தேன். எத்தனா டைலாக் பேசணுன்றதுக்காகவே பேசுறேன். நீ ஆர்த்தி எடு. நீ ஐயோ, எவ்வளவு நேரம் நீ ஆர்த்தியை சுத்தி நிப்பீங்க? ஆர்த்தியை சுத்தாம அடுத்த வீட்டுக்காரனோட சுத்திக்கிட்டு இருக்க சொல்றியா? அண்ணி ஒரு சீரியல் பைத்தியம். அதான் ஆர்வ கோளாறுல இப்படி ஆர்த்தி எடுத்துக்கிட்டே இருக்கா. ஏமா லட்சுமி, என்னமா நீ பாட்டு சுத்திக்கிட்டே இருக்க? பின்னால பக்கம் வேலை இருக்குல்ல, போ. என்னமா இந்த பக்கமா வர? சுத்திக்கிட்டு போ. ஐயோ, உன்னை ஆர்த்தியா சுத்த சொன்ன, உன்னை சுத்திக்கிட்டு போ சொன்ன. சுத்திட்டு போ. ஐயா, இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்களா ஐயா? சக்தினே பட்டணத்துல படிச்சவன், உனக்கு இந்த மண்ணோட பெருமையெல்லாம் தெரியாது. இப்போ உங்க அண்ணி செஞ்சதுக்கே உன்னால தாங்க முடியலையே, இன்னும் உங்க ஐயா இருக்கான். ஐயனை விட உன் பக்கத்திலேயே இசைக்கு இருக்கான். அவன் பண்றதெல்லாம் எப்படி தாங்க போறியோ? சக்தி, யாருப்பா இந்த பொண்ணு? இது கூட படிச்ச பொண்ணுங்க ஐயா. கூட படிச்ச பொண்ணை ஏன் கூட கூட்டு வந்த? யாரு கூடயாவது அனுப்பிச்சு வச்சுட்டு ஐயா கூட வந்து பேசு. ஐயா, கூட வந்த பொண்ணை யாரு கூட அனுப்ப முடியும்? பேசாம நம்ம கூடவே இருக்கட்டுங்க ஐயா. சக்தி, எதுக்கு ஐயா கூட 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 பேசினுக்கிற? டேய், சக்தி என் கூட தான்டா பேசுனா. ஐயா, நான் கூட உங்க கூட 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 பேசுனதில்ல. சக்தி உங்க கூட 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 பேசினுக்கிறப்ப சக்தி யார் கூடயும் போகாம உங்க கூட வந்த பாருங்க. இதுக்கு எங்க அப்பா கூடயும் இருந்திருப்பாரு. என்னப்பா சக்தி, அதுக்குள்ள காண்டாயிட்ட? உன் கூட பேசினால்தான் இந்த கூட முடிச்சுக்கிட்டோம். இதுவே வேற யார் கூடயாவது பேசியிருந்தா கூட கூட பேசி ஜாலியா இருந்திருப்போம். இதுதான் இந்த மண்ணோட பெருமை. இப்ப சொல், உன் கூட வந்திருக்க இந்த பொண்ணு யார்? என்னையா பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? அதான் போன்ல அன்னைக்கு சொன்னேன். அன்னைக்கெல்லாம் சொல்ற, ஆனா இந்த ஐயாவுக்கு சொல்லி ஐயா. என்னையா இப்படி சொல்றீங்க? அதான் அன்னைக்கு சொன்னேன், அதுக்குள்ளேயும் மறந்துட்டீங்களா? ஏன்பா அன்னைக்கு சொன்ன அண்ணியா ஞாபகம் வச்சுக்கணும். ஐயாட்ட வந்து கேக்குற? ஏமா உன்கிட்ட ஏதாவது சொன்னா? ஐயோ, என்கிட்ட எதுவுமே சொல்லியா மாமா? அப்புறம் அன்னைக்கு சொன்னங்கிற? ஐயோ, நான் இந்த அன்னைக்கு சொல்லலைங்க ஐயா. இந்த அன்னைக்கு சொல்லாம வேற எந்த அன்னைக்கா சொன்ன? ஒருவேளை உங்க அண்ணன் எனக்கு தெரியாம செட்டப் கிட்டப் ஏதாவது வச்சிருக்கானா? இல்ல என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க மாமா நீங்க? அழக்கூடாது, விசாரிச்சுக்கிட்டு இருக்கல. இந்த மாதிரி சக்தி, இப்ப தெளிவா கேக்குறேன். நீ அன்னைக்கு சொன்னியா இல்ல இந்த ஐயனுக்கு சொன்னியா? எதுக்கே அப்படி மொக்கையா பேசி குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்க? நான் போறேன்யா. சக்தி, இந்த சின்ன முக்கைக்கே காண்டாயி ஊரை விட்டே போறேன்னு சொல்றது கோலத்தனம் இல்ல. நம்மளாம் வீர பரம்பரை சேர்ந்தவங்கப்பா. எவ்வளவு கலாச்சாரம் காண்டாகாம சும்மா மீசிய முறுக்கி விட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் இந்த மண்ணோட வீரோ மானோ ரோசம் எல்லாமே. வாங்க உள்ள. அப்பா இது என்ன குழம்பு? வச்சுட்டு போ, நான் போட்டுக்கிறேன்.
மீன் கிடைக்க மாட்டேன்டா. நான் வேணா சொல்றேன், முதல்ல இதுல கெளுத்தி மீன் தான் கிடைக்கும். கிடைச்ச உடனே எனக்கு வறுத்து கொடுத்துடணும். நான் முட்டா போயில, இதுல வாழை மீன் விலங்கு மீன் தான் கிடைக்கும். எனக்கு தெரியாதா? ஆமா, சக்தி எங்க? எல்லாம் சக்தி ஐயா உட்காரியா உட்காரியான்னு சொல்றல. ஐயா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு மீன் குழம்புனா உசுறு இல்லையா? அதான் குழம்புல மீன் இருக்கான்னு தூண்டில போட்டு தேடிக்கிட்டு இருக்கேன். கழுத ஒரு மீன் கூட சிக்க மாட்டேங்குது. ஐயா பார்த்து தூண்டில போடுங்க. திமிங்கலம் வந்தது, தூண்டில அறுத்து போடும். என்ன சக்தி, நாம தூண்டில போட்டு தேடிக்கிட்டு இருக்கோம், மீன் ரோட்டுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு இதுல மீன் கிடைக்கிறது கஷ்டம். நாம இந்த கார குழம்பே சாப்பிடுவோம். அம்மாடே, சத்தைக்கு சோத்த போடு. இரு, இப்ப போடு. புரியல சக்தி, அடுத்து என்ன பண்ண போற? இது ரசம் ஊத்திக்கலாம்னு இருக்கீங்க. நீ சாப்பிடுறத கேட்கலையா, படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். Oh, actually, I have a plan to start a Chinese restaurant. That means you are welcome to. தமிழ் தமிழ் இல்லையா, நான் பேசுறது இங்கிலீஷ்யா. அது எங்களுக்கு தெரியும். அப்ப இங்கிலீஷ்ல ஒரு போயம் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பேசுறது இங்கிலீஷ் தெரியா, அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்னு கேட்டேன். மாமா சக்தி ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லுது. ஃபாஸ்ட் ஃபுட்டா? ஃபாஸ்ட் ஃபுட் எதுக்கு அவ்வளவு ஃபாஸ்ட்? நிறுத்தி நிதானமா ஸ்லோவா இருக்க வேண்டியதானே? ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லையா, பேர் தான் ஃபாஸ்ட் ஃபுட், ஆனா நாங்க குடுக்கலாம் ரொம்ப ஸ்லோவா தான் கொடுப்போம். ஸ்லோவானா எப்படி? இன்னைக்கு இட்லி வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு சாம்பார் ஊத்தீங்களா? நீ நினைக்கிற மாதிரி இட்லி சாம்பார்லாம் கிடையாது, பர்கர் பீஸா கொடுப்போம். ஏப்பா பீஸா குடுக்குற? முழுசா கொடுக்க வேண்டியதானே? வாங்குறவன் பிச்சு பீஸா சாப்பிட்டு போறான். ஐயா நான் ஆரம்பிக்கவே இல்லையா. நீதானே ஆரம்பிச்ச, நீதான் முடிக்கணும். ஏமா நீ உட்காரு, அதுக்கு சோத்த போடு. ஏப்பா சக்தி, இந்த பொண்ணு எந்த ஊரு? ஐயா இது ஆந்திரா பக்கத்துல. என்னப்பா ஆந்திரா பக்கத்துலங்கிற? அது எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு 500-600 கிலோமீட்டர் போகணும். இல்லையா, இந்த பொண்ணு ஆந்திரா பக்கத்துல இருக்குன்னு சொன்னேன். ஏன்பா இந்த பொண்ணு ஐயா பக்கத்துல தானே இருக்குது, ஆந்திரா பக்கத்துலன்னு சொல்ற? ஏப்பா இசக்கி, ஓளவுக்கு அவன் புத்திசாலி இல்ல. தேவையில்லாம அவன்கிட்ட வாயை கொடுத்து நீ முட்டாளாயிடாத. ஏப்பா சக்தி, ஒரு வயசு பொண்ணை தனியா கூட்டு வந்திருக்கிய, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? இல்லையா, அவங்க அப்பா தான் அமுச்சு வச்சாரு. அவங்க அப்பா? ஐயா அவன் அப்பனா இல்ல மாமாவா? அவளுக்கு அப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மாமா. நல்லா பேச கத்துக்கிட்ட அப்பு. ஆமா, இவர் தான் எனக்கு கமல் வயசு கத்து கொடுத்தாரு. நல்லா பேசுறேன்னு சொல்றீங்க. ஐயா இவங்க ஆந்திரால பெரிய இடம், நமக்கு ஏத்த சம்பந்தம். ஐயா தான் சம்பந்தம் இல்லாத பேசுவாரு, அவருக்கு எப்படி இந்த சம்பந்தம் ஒத்து வரும்? சக்கி, உனக்கு கெளுத்தி மீன் வைக்கலன்னு தானே ஐயாவை பத்தி ஏழா கூடமா பேசுற? ஐயா நான் சொல்றத கேளுங்கய்யா, அந்தஸ்துலயும் கௌரவத்திலயும் நமக்கு ஏத்த பொண்ணுயா. அந்தஸ்து கௌரவம் எனக்கு இல்ல, அத பத்தி பேசுற? நான் பாக்குற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயா நீங்க பாக்குற பொண்ணு எனக்கு சித்தி முறை ஆகுதியா? எனக்கு பொண்டாட்டி ஆகல, புள்ள குட்டி ஆகும். ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் கை கழுவ போறேன். ஐயா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், எது கை கழுவுறீங்க? பின்னடா மத்தியானத்துல இருந்து ஒரே சீன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோறு பசிச்சு நசனசனாயிடாது, கை கழுவ வேண்டியதானே? இல்ல சக்தி. ஐயா ஏப்பா சக்தி, ஆஸ்பத்திரிக்கு போனியா? ஹாஸ்பிட்டலுக்கு போனி இல்லையா, எதுக்கால இருக்கிற டீ கடைக்கு தான் நல்ல போனி. காலைல இருந்து செம்ம கூட்டம். இசக்கிய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போனியான்னு கேட்டேன். ஐயா நீங்க போலியா? யார பார்த்து போலியான்னு கேக்குற? நான் ஒரிஜினல்டா, என்ன பார்த்து போலியான்னு கேக்குற? இல்லையா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலியான்னு கேட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போலியா இல்லையா? சொட்டு மருந்து கொடுக்காத குழந்தைங்களுக்கு தான் போலியா? இந்த சின்ன விஷயம் கூட தெரியல, நீ எல்லாம் லண்டன்ல போய் என்னையா படிச்சு கிழிச்ச? ஐயா நான் பேசுனது தப்புதான் ஐயா, அதுக்கு பரிகாரமா ஊரை விட்டே போறேன் ஐயா. ஊரை விட்டு போறியா? ஊரை விட்டு போறது குளத்துல இல்ல, ஊரை விட்டத நீயே துவச்சு வெயில்ல காய போடுறதா வீரத்தனம். இது முட்டாள்தானே ஐயா, காமெடி பண்றேன்ற பேர்ல மொக்க போடுற கூட்டத்துல நான் படிச்ச நல்ல நல்ல ஜோக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஐயா. நான் போறேன் ஐயா. போறதுக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஒரு நல்ல ஜோக்கா சொல்லிட்டு போய்யா. என் மகன் சொல்ற ஜோக்க கட்டு சிரிக்கணுங்கிற ஆசை எனக்கு இருக்காதா? ஐயா இங்க இருந்து தான் சொல்லணும்னு இல்லையா, நான் ஊருக்கு போய் போன் பண்ணி சொல்றேன் ஐயா. அதுக்குள்ள ஐயா போயிட்டனா? அதை விட ஒரு பெரிய ஜோக்கு வேற எதுவுமே இல்லையா. தாடி மீசி வளர்ந்துருச்சுல்ல, அதான் ஐயாவே கலாய்ச்சிட்டு போற. போ, எங்க வேணா போ,
போறதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போய்யா. ஊருக்கு நல்லது பண்ணணும்னா நீங்க முதல்ல இந்த ஊர்ல இருக்க கூடாதுயா. பேசாம என் கூட வந்துருங்கய்யா. இந்த கட்டை இங்கேயே இருந்து எல்லாரையும் கலாச்சி காண்டாக்குமே ஒழிய வெளியில வராத. நீங்க வரலன்னா என்னய்யா? 20 வருஷம் பின்தங்கி இருக்கிற இந்த கிராமத்துல என்னால இருக்க முடியாதுயா. நான் போறேன்யா. ஆமாய்யா, 20 வருஷம் பின்தங்கி தான் போச்சு. ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சண்டைன்னு சொன்ன உடனே வேல்கம்பையும் வீச்சர் ரவியும் தூக்கிட்டு போனது யாரு? நம்ம பயப்படலையா? முட்டா பசங்க. அவர் சண்டை போட வச்சிருந்த வேல் கம்பையும் வீச்சர் வாளையும் தூக்கின்னு போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்க வெறுங்கையால சண்டை போட்டு உதவ வாங்கின விஷயம் எனக்கு தானே தெரியும். இத போய் பெருமையா சொல்லுகிறீங்களா நீங்க? சத்தே, எல்லாரும் ஒரு நாள் சண்டை வளைச்சு உதவாங்கிற பயப்புள்ள எத்த. இன்னைக்கு நான் சண்டை வலிப்பேன், நாளைக்கு நீ உதவாங்குவ, அப்புறம் நீ சண்டை வலிப்ப, உன் மயன் உதவாங்குவான். ஆனா சண்டை நான் ஒழிச்சது இதெல்லாம் எனக்கு என்ன பெருமையா? காட்டாம இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தனுடைய கடமை. அதுக்காக நீங்க வலிக்கிற சில்லா வலி சண்டைக்கெல்லாம் என்னால உதவாங்க முடியாதுயா. நான் போறேன்யா. சக்தி, சக்தி, தாய் இல்லாத புள்ளான உன்னை ஊட்டி ஊட்டி வளர்த்தன. இந்த ஐயாவுக்காக இந்த ஊர்ல ஒரு 10 நாள் தங்கி உதவாகிட்டு போக மாட்டியா? வாங்குறேன்யா. என்னையா? இரும்பையா. ஐயா, என்னாச்சியா? என்னாச்சியா? நீதானையா இரும்புன்னா? அதான் இரும்புனா? மாயா, உங்க அப்பா எப்ப வரும்? சக்தி, பஞ்சாயத்து ஆரம்பிக்கலாம்ல? ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. என் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நான் போயிடுவேங்க ஐயா. ஐயா நான் விட்டுருங்க, நான் போறேன்யா. சக்தி, நம்ம வீட்டு பஞ்சாயத்தை சொல்லையா, ஊர் பஞ்சாயத்தை சொன்னேன். சட்டு புட்டுன்னு ஆரம்பிச்சாத்தே சண்டையை வளைச்சு விட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். எப்படியா போறது? பிராது கொடுத்தவனே என்ன வரலங்கய்யா. சக்தி, பிராது கொடுத்த வர வரைக்கும் பஞ்சாயத்துல நாம என்ன சும்மாவா இருக்கிறது? தங்கையா, நீ ஏதாவது பிராது கொடுறா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா. பிரச்சனை இருந்தா தானே பிராது கொடுக்க முடியும். இல்ல, அந்த இடத்துல தான் பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை வச்சு பிராது கொடுக்கலாம்ல. ஐயா அந்த பிரச்சனை எல்லாம் பஞ்சாயத்துல சொல்ல கூடாதுங்கய்யா. பஞ்சாயத்துலயும் சொல்ல மாட்டியே, ஆஸ்பத்திரியும் சொல்ல மாட்டியே. இப்படி நின்னுட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா பிரச்சனை எப்படில தீரும்? பிரச்சனை பெருசா தான் ஆகும். இல்ல மாயா, உங்க அப்பா எப்ப வரும்? ஐயா கொஞ்சம் பொறுக்கிறது. ஐயா பொறுக்கிறது போதுமா? ஐயா அவங்க பொறுக்க சொன்னது குப்பை இல்லையா, பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்கய்யா. கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த காமெடி பண்ணுங்கய்யா. மாயன், உங்க அப்பா எப்ப வருவார் மாயன்? உங்களுக்கு தான் காவட தெரியுமா? வீரத்திலையும் மானத்திலையும் ரோஷத்திலையும் உங்களை விட நாங்க ஒண்ணு செலுத்தவங்க இல்ல. நாங்களும் பெரிய ஆளுகத்தே. என்னல பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் காவுடுங்களே. சக்தி, வீரத்திலையும் மானத்திலையும் ரோஷத்திலையும் பிறந்த நாங்கெல்லாம் காவு விட்டுக்கிட்டு இருக்கப்போ நீ பாட்டுக்கு சும்மா நிக்கிற. அப்போ அவங்க பேச்சுக்கு நீ பணமா? சும்மா இருங்கய்யா. வெளிநாட்டுல படிச்சவங்கல்ல, அதான் இந்த மண்ணோட வீரத்தை பத்தி தெரியல. சக்தி, காவுடுல நல்ல வீரமா காவுடு. ஐயா சின்ன பையன் மாதிரி கா விடுறதுல என்னையா வீரம் இருக்கு? மாயா அவங்க அப்பா காக்கா ராதாகிருஷ்ணனை கூப்பிடுறதுக்காக கா கான்னு கத்துறான், நீங்களும் கூட சேர்ந்து கா கான்னு கத்துறீங்களே. மாயன், இப்ப உங்க அப்பா வருவாரா மாட்டாரா? யாரும் தெரிஞ்சில்ல, எங்க ஐயன் காக்கா ராதாகிருஷ்ணன். ஐயா அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க. லெஃப்ட் ஓடி, லெஃப்ட் வாங்க, லெஃப்ட் வாங்க, வாங்க வாங்க வாங்க. வா 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 வா. ஹோல்டன் ஹோல்டன் ஹோல்டன். எப்படி சக்தி பாத்தியா?
ஏதோ லேட்டஸ்டா வண்டி வாங்கின திமிர்ல பஞ்சாயத்துக்கு பவுசா வந்திருக்கேன் பார். சக்தி, அடுத்த பஞ்சாயத்துல ஐயாவும் இதே மாதிரி வண்டியில வரணும். அதுக்கு நீ தான் ரிவர்ஸ் பார்க்கணும். ஐயா சக்தி, ரிவர்ஸ் பார்க்க தெரியுமில்ல? ஐயா அந்த வண்டி வேணாங்கய்யா, உங்களை படுக்க வச்சு 4 பேர் தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த வண்டி வேணா வாங்கி தரங்கய்யா. ஐயா சக்தி, அந்த வண்டியை விட நம்ம வண்டி ரேட் அதிகமா இருக்கும்ல? இருக்குங்கய்யா. பாத்தீங்களா ஐயா, என்னமோ உட்காந்துட்டு போற வண்டிக்கு இந்த பவுசு காட்டுறீங்களே. என் மகன் சக்தி படுத்துட்டு போற மாதிரியே வண்டி வாங்கி தர போறானா? அப்ப என்ன பக்கத்துல உட்கார வச்சு கூட்டிட்டு போவீங்களா? இப்பதான் புது வண்டி வாங்க போறோம். 100 கிலோமீட்டர் ஆகட்டும், அப்புறம் பாப்போம். 100 கிலோமீட்டர் போனா என்ன கூட்டிட்டு போவீங்களா? அட 200 கிலோமீட்டர் ஆகட்டும், ஏன் அப்புறம் பாப்போம். 200 கிலோமீட்டர் போன பிற்பாடு கூட்டிட்டு போவீங்களா? யோ, அவர் உன்னை வெறுப்பேத்தி நிற்கிறாரு, நீ கூட சேர்ந்து பேசி நிற்கிற. ஐயா நேரம் ஆச்சுங்கய்யா, பஞ்சாயத்து ஆரம்பிங்க. இதோ நிக்கிறானே மாயாண்டி, அவனோட ஆளு இசக்கி என்கிட்ட மறுவாத குறவா நடந்துக்கிட்டான் ஐயா. ஊரே என்ன பார்த்து கையெடுத்து கும்புறப்போ அவன் மட்டும் கையெடுத்து கும்பிடல. இதுதான் இந்த ஊரை காட்டுற மறுவாதியா? இதான் இந்த பஞ்சாயத்தோட பிரச்சனை. ஐயா, எப்படி உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்குதுயா. உங்ககிட்ட இருக்குதுன்னா அது உங்ககிட்ட இருக்கட்டும். அதெல்லாம் எங்க கிட்ட இருக்குதுன்னு நீ எப்படி சொல்ற? சபாஸ்ல நீ நம்ம ஊர் பாய்ப்புல நிரூபிச்சிட்டல. ஐயா, அவன் நம்மளை பார்த்து சூடு சொரணை இல்லாதவங்கிறான், அவன் நம்ம சபாஸ்க்கு பாஸ்ன்னு சொல்றீங்களா? சக்தி, நீ வெளிநாட்டுல படிச்சவங்க, அதனால அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனா இந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்த எங்க கிட்ட அதெல்லாம் கிடையாது. என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா. கோப்படியா அந்த இசக்கியா. ஏப்பா இசக்கி, ஐயாவை பார்த்தா ஊரே கையெடுத்து கும்பிடுது. நீ என்னடா ஐயாவுக்கு வணக்கம் சொல்லாம திமிரா நிக்கிற? முதல்ல ஐயாவுக்கு வணக்கம் சொல்லியா? ஐயா, நான் என்ன வணக்கம் சொல்லுவேன்? நீ இந்த கையை வச்சுட்டு ஒண்ணு சொல்லணும். இசைக்கு தான் சொல்லணும். இசைக்கு வணக்கம் சொல்லியா? நாங்க எதுக்கு வணக்கம் சொல்லணும்? அவன் சொல்ல மாட்டான்யா. ஐயா, அவன் தான் சொல்ல மாட்டான்னு அடம் பிடிக்கிறானே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க உட்காந்துருக்கணும்? வாங்கயா, வீட்டுக்கு போயிடலாம். சொல்லனா அப்படியே விட்டுருதா? அவங்கிட்ட கஞ்சி கூத்தாடியாவது அந்த மரியாதை வாங்கணும். அதுதான் இந்த மண்ணோட வீரோ மானோ ரோசம் எல்லாமே. யோ இசக்கி, எவ்வளவு பெரிய மனுஷன் இத்தனை பேத்துக்கு முன்னாடி கண் கலங்கி கேக்குறாரு, பார்த்துட்டு சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? வணக்கம் சொல்லியா? வணக்கம் சொல்லியா? பாத்தீங்களா, வீரத்திலையும் மானத்திலையும் ரோசத்திலையும் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் வணக்கம் சொல்றான், பதிலுக்கு வணக்கம் சொல்லாம என்ன திமிரா நிக்கிறான் பாருங்க. ஏய்யா இசக்கி, ஐயாவை பார்த்து பயமாயா? நான் ஒன்னா இப்படி திரும்பிக்கிறேன், வணக்கம் சொல்றியா? ஆமா, நீங்க பின்னால திரும்பினோன்னு அவன் வணக்கம் சொல்லுவான். நான் சரியா பார்க்கலாம், இன்னொரு தடவை வணக்கம் சொல்லணும் போங்க ஆட்டம் ஆடுவீங்க. எதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்துட்டு இன்னொரு பஞ்சாயத்து கூட்டுறீங்க? சக்தி, வீரத்திலையும் மானத்திலையும் ரோசத்திலையும் பிறந்தனா அவன் கை காலில் விழுந்தாவது மரியாதை வாங்க வேணும், தவிர என் வீரத்தை ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஐயா, நீங்க அவன் காலை பிடிச்சி கஞ்சினாலும் சரி, வேற எதையாவது பிடிச்சி கஞ்சினாலும் சரி, அவன் வணக்கம் சொல்ல மாட்டாயா. யாயா சொல்ல மாட்டான்? ஏன்னா அவனுக்கு 2 கையும் இல்லையா. 2 கை இல்லைன்னா என்னய்யா? ஒரு கையை தூக்கி குட் மார்னிங் சொல்லாமல. சத்தி, பேசாம உங்க ஐயனை கூட்டும் போயிடு, இல்லன்னா அடிப்பட்ட சாவு போறான். யாரு யார போட்டு அடிப்பேன்? ஐயா, யார போட்டு? ஐயா, ஐயா சும்மாதீங்க, அவன் உங்களை தான் பார்த்து அடிப்பேன்னு சொல்றான். சக்தி, உங்க அப்பா நான் பார்த்து ஒருத்தர் அடிப்பேன்னு சொல்றான், பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கிற. உனக்கு தான் கரையத்தை தெரியுமில, போய் சண்டை போடு. ஐயா, இன்னைக்குன்னு பார்த்து கராத்தே ட்ரெஸ் கொண்டு வரலையா? நான் எப்படி போய் அடிக்கிறது? சக்தி, இதுக்குத்தான் நான் உன்னை வெளிநாட்டு கணிச்சு படிக்க வச்சேனா? போயா போயா. ஐயா 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 ஐயா, கோச்சுக்கிறாதீங்கய்யா. நான் கோச்சுட்டு போறியா? அவங்க கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. நீ கூப்பிடுற மாதிரி கூப்பிடு, நான் போற மாதிரி போறேன். இல்லனா டின்னு கட்டிடுவானுங்க. ஏல வீரத்திலையும் மானத்திலையும் ரோசத்திலையும் பிறந்தவனே, எங்களே பாரு, நில்லுல. பாரடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே, தெற்கு இந்த மண்ணுல பிறந்தவன் சண்டைன்னு வந்துட்டா ரத்தத்தை பார்க்க போக மாட்டால. இல்லையா, கல்ல தண்ணி வருதால? இல்ல இல்ல, வீட்டுக்கு அழுதுகிட்டே போனா அசிங்கமா இருல. போட்டி பாரடி பொண்ணே, ஏதாவது ஒரு பாட்டு பாரு. எந்த பாட்டு? போய் தோண்டிங்க, ஐயா என்னையா கூப்பிட்டீங்களா? ஒண்ணு இல்லையா, ஒண்ணும் இல்லையா? பஞ்சாயத்துல சேர தூக்கணும்ல,
அதுல கொஞ்சம் முதுகு புடிச்சுக்கிச்சு, கொஞ்சம் மிதிச்சோரியாப்பா. எப்படி தக்காளி தூக்கி போட்டு மிதிக்கட்டுமா? தக்காளி உன் சட்டித்தனத்துல வேற எங்கேயா வச்சுக்க. ஐயா பாவம் இல்ல, தூக்கி போட்டு மிதிச்சீடா, வலி தாங்க ஐயா. முதுக பைக்க மிதிச்சு விட்டு. ஐயா ஏதாவது ஒரு பாட்டு பாரு. எந்த பாட்டு? நம்ம பாட்டுத்தே. சொல்லு 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 சொல்லு. ஜாம் பஜார் வண்டி பஜார் நிகழ்ந்தடா நம்ம பஜார். சப்பாட்டா சல்பாட்டா கலக்கந்தடா கனாட்டா. ஏ தில்லு சொல்லு, ஏ தில்லு சொல்லு, ஏ தில்லு சொல்லு சொல்லு சொல்லு. வெள்ளிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு நம்ம விஜயலங்க. என்னையா என்ன ஆச்சு? டேம் உடைஞ்சு ஊருக்குள்ள தண்ணி வந்துகிட்டு இருக்குயா. எங்கடா போற? ஊருக்குள்ள தண்ணி வருதுன்றாங்க, நீங்க பாட்டு அசால்ட்டா நின்னுக்கிறீங்க. நான் போய் 2 குடம் தண்ணி புடிச்சிட்டு வந்துடுறேன். அறிவு கட்டவன, அங்க டேம் உடைஞ்சு எல்லாம் பதறி போயிருக்காங்க. இந்த நேரத்துல அல்சாட்டியம் பண்ணி இருக்கியா? யோ, யாரு அந்த வேலையை செஞ்சது? ஐயா மாயந்தாயே செஞ்சாரு. ஐயா மாயா வேலை செஞ்சுட்டான்னு சொல்லி அவசரப்பட்டு துட்ட கொடுத்துறாதீங்க. அங்க போய் வேலை சுத்தமா இருக்கான்னு பார்த்துட்டு துட்ட கொடுப்போம். ஐயா எசைக்கிட்டு என்னையா பேச்சு? இந்த வேலையை செஞ்ச மாயனை நம்ம சும்மா விடக்கூடாதியா? அது எப்படி சும்மா விட்டுருவாரு? செஞ்ச வேலைக்கு நான் சம்பளம் பேசி நிக்கிறேன்ல. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா கிளைமேக்ஸ் முடிக்க முடியாது. நான் இப்பவே அந்த மாயனை பார்க்கணும். அங்க போய் 4 பஞ்ச் டயலாக் பேசணும். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. என் தேவன் மகனே, வேணா மாயன், உனக்குள்ள முழிச்சிட்டு இருக்க அதே மிருகம் தான் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு. அத வீணா தட்டி எழுப்பிடாத. தட்டி எழுப்பாம அலார வச்சு எழுப்பி காப்பி கொடுக்க சொல்றியா? ஏடா, நான் இவ்வளவு போர்ஸா டயலாக் பேசிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாத அசால்ட்டா பேசுனீங்க. இன்னும் உன் கதை பயமா? எனக்கா?
யானையோட வாழை தூக்கி சாணி போடுதான் பாத்தியா? இல்ல, அந்த யானையோட வாழை தூக்கி இந்த கையில 50 இந்த கையில 50ன்னு கரலா சுத்தினவன் தான்டா இந்த மாயன். மாயன், ஒரு யானையை தூக்குனதுக்கே இவ்வளவு பெருமையா பேசுறியே, நான் 2 யானையை ஒரே சமயத்துல தூக்கி ஸ்கிப்பிங் ஆனவன்டா. யானையை தூக்குறத பெரிய விஷயமா சொல்றியே? 5 சிங்கம் என்ன துரத்தி வந்து, டே மாயா உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்டான்னு சொல்லி வாயை திறந்துச்சு. சிச்சி, என்ன இது கெட்ட பழக்கம், பல்லு தொலைக்காம சாப்பிடுறது, போய் பல்லு தொலைக்கிட்டு வான்னு சொல்லி அதை ஏமாத்தி எஸ்கேப் பண்ணவன் தான்டா இந்த மாயன். மாயன், அதே மாதிரி நான் காட்டுல தனியா பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அதே 5 சிங்கம் என்னையும் துரத்திட்டு வந்துச்சு. அந்த நேரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கட் பண்ணி சிங்கத்தையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சிங்கம் நான் லெஃப்ட்ல போய் ஏமாந்து போச்சுடா. சிங்கம் என்னடா சிங்கம்? நான் கடல்ல நீச்சல் அடிக்கும் போது திமிங்கல வாயை திறந்து லபக்குன்னு என்ன முழுங்கிடுச்சு. வயிற்றுக்குள்ள போனா என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சுன்றப்போ ஒரு சூப்பர் ஜோக்க சொன்னேன். அதை கேட்ட திமிங்கலா வாயை திறந்து சிரிச்சுது. அந்த வாய் வழியா எகிரி குச்சி எஸ்கேப் ஆகி அந்த திமிங்கலத்தை கொக்கு காட்டுனவன் தான்டா இந்த மாயன். அதே கடல்ல 50 சொரா மீனுங்க என்ன துரத்துனப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம கடல்ல இருக்க எல்லா தண்ணியும் டபக்கு டபக்குன்னு குடிச்சு மீனுங்களுக்கு தண்ணி இல்லாம துடிச்சு சாகடிச்சவன் தான்டா இந்த சக்தி. சக்தி, தேவர் மகன் கிளைமேக்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி புழுவிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? மாயன், நானும் இந்த மண்ணுல பிறந்த வந்தேன். உனக்கு எவ்வளவு புழுக தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கும் புழுக தெரியும். இங்க பார், உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்க அதே மிருகம் தான் இப்ப எனக்குள்ளயும் முழிச்சுக்கிட்டு இருக்கு. காட்டுறா பாக்கலாம். மாயன், இப்ப பாத்தியா எனக்குள்ள முழிச்சிட்டு இருக்க மிருகத்தை? இது என்னைக்கு தாண்டா தெளிவா இருந்திருக்குது, எப்பவும் தான் முழிச்சுன்னு இருக்குது. இப்ப பார், டேய் உன் பேர் என்ன? பாத்தியா, பேர் என்னன்னு கேட்டா முழிச்சுன்னு இருக்குது. இப்படி எல்லாம் பேசி என்கிட்ட வந்து தப்பிக்கலாம் நினைக்காத மாயன், மரியாதையா போலீஸ்ல வந்து சரண்டர் ஆயிடு. அப்படி ஆகலன்னா நான் அவனை துரத்தணும், உன் தலையை வெட்டணும், போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட பட்ஜெட்டும் இல்ல, எடுக்கிறதுக்கு டைமும் இல்ல. மரியாதையா வந்து சரண்டர். சக்தி